வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக கட்சியாக இருந்து வருவது பாமக கட்சி. தமிழகத்தில் மிகப்பெரிய அதிகமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு கட்சி என்றால் அது பாட்டாளி மக்கள் கட்சி தான். சமீப காலமாகவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி அவர்களும் அவருடைய மகனான அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மோதல்கள் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா நேற்று பரபரக்கும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு ராமதாஸ் அவர்கள். என்ன நடந்தது, அவருக்கு இப்போது உடல்நலம் எப்படி இருக்கிறது என்ற தகவல் எல்லாமே சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரலாகி வருகிறது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தைலாபுரத்தில் உச்சக்கட்ட மோதல், என் மகனாலேயே உயிருக்கு ஆபத்து. டிஜிபி அலுவலகத்தில் ராமதாஸ் தரப்பு புகார். இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் அவரது மகனும் பாமக தலைவருமான அன்புமணி ராமதாஸ் ஆகியோருக்கு இடையே நிலவி வரும் மோதல் போக்கு தற்போது காவல்துறை வரை சென்று தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. எனது அன்பு மகன் அன்புமணியால் எனக்கும் எனது குடும்பத்தினருக்கும் அச்சுறுத்தல் உள்ளது என டாக்டர் ராமதாஸ் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இது தொடர்பாக ராமதாஸின் உதவியாளர் சுவாமிநாதன் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் அதிரடியாக புகார் மனு அளித்துள்ளார். ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் மீது 2 முறை இதே போன்ற புகார் அளிக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது 3வது முறையாக இந்த புகார் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் முன்பு அளிக்கப்பட்ட 2 புகார்கள் மீது இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படல. தற்போது அச்சுறுத்தல் அதிகரித்தால் டாக்டர் ராமதாஸ் மற்றும் அவரது குடும்பத்தினர் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும், புகாருக்குள்ளான அன்புமணி மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில பாமகவின் உச்சக்கட்ட தலைமைக்குள் ஏற்பட்டுள்ள இந்த பிளவு தொண்டர்களிடையே பெரும் கவலை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில மாதங்களாகவே தந்தைக்கும் மகனுக்கும் இடையே கட்சி நிர்வாகம் மற்றும் கூட்டணி விவகாரங்கள் கருத்து வேறுபாடு நிலவி வந்ததாக கூறப்பட்ட நிலையில அது தற்போது உயிருக்கே ஆபத்து என்ற நிலைக்கு சென்றிருப்பது தைலாபுரம் தோட்ட வட்டாரத்தையே மிகுந்த ஒரு பரபரப்பில் ஆழ்த்தி இருக்கிறது. அன்புமணி தரப்புல இந்த புகார்கள் குறித்து இதுவரை எந்தவித அதிகாரப்பூர்வ விளக்கமும் அளிக்கல. ஒரு காலத்துல பழமும் சர்க்கரையும் போல இருந்த தந்தை மகன் உறவு இன்று காவல்துறை வரை சென்றிருப்பது தமிழக அரசியல் களத்தில் விவாத பொருளாக மாறியிருக்கிறது. இதனால பாமகவுடைய தொண்டர்கள் மிகுந்த அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. 2 பேருக்கும் யார் நம்ம சப்போர்ட் பண்ற என்ற மனநிலையில குழம்பி போயிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு கட்சி பார்த்தீங்கன்னா பின்தங்கி போயிருப்பதாக கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் அதிரடியாக சொல்லிட்டு வராங்க. சமீப காலமாகவே ராமதாஸ் அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருந்து வருகிறார். இந்த நிலையில மீண்டும் மீண்டும் அவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் போவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.